ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று முற்பகல் மேல்கொத்மலை நீர்மின் விநியோக திட்டத்தின் நிர்மாணப் பணிகளின் முன்னேற்றம் தொடர்பில் கண்காணிப்பதற்காக அங்கு சென்றிருந்தார். இதன்போது ஜனாதிபதியுடன் ஜப்பானின் பிரதமர் கட்சுயா ஒகாடாவும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல்கொத்மலை நீர்மின் விநியோக திட்டத்தின் ஊடாக 150 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஜனாதிபதி மற்றும் ஜப்பானின் பிரதமர் நீர்த்தேக்கத்தை பார்வையிட்டதன் பின்னர் நீர்த்தேக்கத்தில் மலர் தூவினர். இதனையடுத்து நீர்த்தேக்கத்தின் 2வது மற்றும் 3வது வான்கதவுகளும் திறக்கப்பட்டன. எமது நாட்டின் வானிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது எம்மால் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதேபோன்று இதற்கு முன்னர் எம்மால் கேள்விக்கூறாத இயற்கை அனர்த்தங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலை நேரிட்டுள்ளது. ஆதலால் இதற்கு தீர்வொன்றை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் நாம் அனைவரும் அணிதிரள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் பொருட்டு நீர், சூரிய ஒளி, காற்று போன்ற வளங்களை மூலாதாரமாக கொண்டு சக்தியொன்றை உற்பத்தி செய்து நாங்கள் மக்களுக்கு வழங்க வேண்டும். நாம் அதனை முன்னெடுக்கின்ற போது எமது எதிர்கால சந்ததியும் அதனூடாக பயன்பெற முடியும். மேல்கொத்மலை திட்டத்தின் 96% நிர்மாண பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இயந்திரங்களை பொருத்தம் மற்றும் மின் விநியோக மார்க்கங்களை அமைக்கும் பணிகளும் முற்றாக நிறைவடைந்துள்ளமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் இயந்திரங்களை செயற்படுத்தும் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூன் மாதத்தின் 1வது வாரத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதனூடாக கிடைக்கும் மின்சக்தி தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜப்பானிய அரசாங்கத்தின் வெளிநாட்டு அபிவிருத்திக்கான நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகளின் பொருட்டு ஜப்பானிய ஒத்துழைப்பு வங்கி 37,817 ஜென் நிதியை சலுகை கடனாக வழங்கியுள்ளது. இதன் பொருட்டு இலங்கை மின்சார சபை 8,548 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகளின் போது குடியிருப்புகளை இழந்த 495 குடும்பங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய புதிய வீடுகள், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஜப்பானின் பிரதமர் கண்டிலுள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நேற்று ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினார். 3 தசாப்த காலமாக நாட்டில் இடம்பெற்ற பயங்கரவாத நடவடிக்கைகளினால் பாதிக்கப்பட்டிருந்த வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியிலுள்ள மக்களின் இதயங்களை வென்று அபிவிருத்தியின் ஊடாக அவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ள ஒபாடா, ஜப்பான் ஆழிப்பேரலை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வேளையில் இலங்கை அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பில் தமது நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். கண்டி கலகா போலீஸ் பிரிவின் பகலகம மேல் பிரிவில் உள்ள மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவன் உயர் அழுத்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இந்த அனர்த்தம் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த மாணவன் உயிரிழந்த மின் கம்பம் ஒன்றின் மீது ஏறிய போதே மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இன்றைய தினம் காலை பாடசாலையில் மேலதிக நேர வகுப்பு நடைபெற்ற நிலையில் இடைவெளியின் போது மாணவர்கள் சிலர் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மின்சார தாக்குதலுக்கு இலக்கான மாணவன் கலகா கிராமிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 15 வயதான மாணவன் ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் கூறியதை போன்று பொருளாதார வளர்ச்சி நிலவுமாயின் மக்களுக்கு அதன் அனுகூலங்களை வழங்காது அவர்களை சிரமத்தில் ஆழ்த்துவதன் காரணம் என்னவென ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். கால்நடைகள் நலத்துடன் வாழ வேண்டும் என வலியுறுத்தப்படும் இந்த வெசாக் தினத்தில் கருணையின்றி மக்களை துன்பத்திற்கு உள்ளாக்கும் நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுவதாக அறிக்கையொன்றை விடுத்துள்ள சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அரசு செலவீனங்களை ஈடு செய்வதன் பொருட்டு உலகில் உள்ள அனைத்து அரசாங்கங்களும் வரிகளை உயர்த்தும் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தவிர்க்க முடியாத காரணங்களினால் மக்களின் வாழ்க்கை சுமைக்கு ஏற்றவாறு சிறு அளவில் வரி அதிகரிப்பு, அதிக லாபம் ஈட்டுகின்ற நிறுவனங்களிடமிருந்து நியாயமான அடிப்படையில் கூடுதல் வரி வீதத்தை அறவிடுதல் அல்லது புதிய வரி வருமானங்களை அறிமுகப்படுத்தல் ஆகியன அந்த வழிமுறைகளாகும் என அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கம் தமது செலவீனங்கள் மற்றும் அவற்றின் தன்மை குறித்து தூர நோக்குடன் செயற்பட்டு மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொள்ள வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் முற்றுமுழுதாக இதற்கு மாற்றான நடைமுறைகளை பின்பற்றி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
அரசாங்கத்தின் அனாவசிய செலவீனங்கள், திட்டமிடாமை, சேத்திரனற்ற முகாமித்துவம் மற்றும் மக்களுக்கு பொருந்தாத பொருளாதார நிகழ்ச்சி நிரல் ஆகியவற்றினால் நாடு பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு வருவதாக சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். தமது வாழ்வியல் இருப்பை உறுதி செய்வதற்காக நாளாந்தம் லட்சக்கணக்கான பணத்தை செலவிடுகின்ற செல்வந்தர்கள் மற்றும் 500 ரூபாய் நாளாந்த வருமானத்தை கூட பெற முடியாது சிரமப்படுகின்றவர்கள் வாழும் இந்த நாட்டில் மக்கள் ஆணையால் தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்களின் குடும்பங்களுக்கு மாதாந்தம் 7500 ரூபாய் போதுமானது என சஜித் பிரேமதாச கூறுகின்றார். அரசாங்கம் நிலைமையை ஓரளவு புரிந்து கொண்டு தம்மை திருத்திக் கொள்ளும் வகையில் செயற்படுவதற்கான எந்தவொரு அறிகுறியும் தென்படவில்லை என குறிப்பிடும் சஜித் பிரேமதாச எதிர்காலத்தில் நிவாரணங்கள் அற்ற நிலையில் மக்கள் அழுத்தங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் மேலும் எதிர்நோக்க நேரிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அநீதிகளை சகித்துக் கொண்டு தொடர்ந்தும் பொறுமையுடன் இருக்க முடியுமா என கேள்வி எழுப்பும் அவர், அவ்வாறாயின் மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கத்தை நிறுவுவதற்கான சந்தர்ப்பத்தினை மக்களே தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவரது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஹெட்டிபோலவில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டமையால் ஏற்பட்ட அனுகூலம் என்ன? நாம் நேற்று முன்தினம் பொதுமக்கள் பாலில் குடிப்பதை கண்டுற்றோம். தோட்டப்புறங்களில் உள்ள மக்கள் பாலை விற்பனை செய்ய முடியாது சிரமப்பட்டதையும் நாம் அவதானித்தோம். பாலை வீதியில் ஊற்றினார்கள். இலங்கை வரலாற்றில் எந்தாவது ஒரு நாள் பால் வீதியில் ஊற்றப்பட்டுள்ளதா? பௌசர்களில் வைத்து பாலை விற்பனை செய்த காலமும் உள்ளது. அதனை அப்பாவி பிழை ஒன்றுக்கு வழங்கிய வரலாறு உள்ளது. தற்போது என்ன நேர்ந்துள்ளது? அரசாங்கத்தின் சூழ்ச்சியினூடாகவே பாலை விரயமாக்கும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதுவும் அரசாங்கத்தின் சூழ்ச்சி. அரசாங்கம் ஒவ்வொரு விடயத்தையும் சர்வதேச சூழ்ச்சி என்று கூறுமாயின் நாம் அவை அனைத்தையும் அரசாங்கத்தின் சூழ்ச்சி என குறிப்பிடுகிறோம். இன்றைய நாளிடுகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. அடுத்து பிஸ் ஃபர்ஸ்ட். இந்த வருடத்தின் பிப்ரவரி மாதத்தினுள் விவசாய ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் தேயிலை ஏற்றுமதி வருமானம் 105 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற போதிலும் அது 11.6% வீழ்ச்சியாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கிறது. இதேவேளை கடந்த பிப்ரவரி மாதத்தில் தெங்கு ஏற்றுமதி 46.5% அதிகரித்துள்ளது. தெங்கு உற்பத்தி அதிகரித்துள்ளதுடன் சர்வதேச சந்தையில் அதிக விலை நிலவுவதே இந்த அதிகரிப்பிற்கான காரணம் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இருப்பினும் கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஏனைய ஏற்றுமதி பொருட்களான வாசனை திரவியங்களின் ஏற்றுமதி வருமானம் 40% வீழ்ச்சி அடைந்துள்ளது. கருவாப்பட்டை, மிளகு மற்றும் கராம்பு போன்றவற்றின் ஏற்றுமதி குறைவடைந்துள்ளமையே இதற்கான காரணமாகும் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிடுகிறது. குறுந்தூர ஓட்ட வீரரான ஷெஹான் அம்பேபிட்டிய லண்டன் ஒலிம்பிக் விழாவுக்கு தகுதி பெறும் எதிர்பார்ப்பில் உள்ள மற்றொரு இலங்கை மெய்வல்லுநர் வீரர் ஆவார். அந்த இலக்கை அடையும் லட்சியத்துடன் ஷெஹான் நாளை தாய்லாந்துக்கு பயணமாக உள்ளார். எதிர்வரும் 8ஆம் தேதி தாய்லாந்தில் ஆரம்பமாக உள்ள ஆசிய குரோன்பரி மெய்வல்லுநர் போட்டிகளில் வெளிப்படுத்தும் ஆற்றல்களுக்கு அமைவாக லண்டன் ஒலிம்பிக் விழாவுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு வீர வீராங்கனைகளுக்கு கிடைக்க உள்ளது. 2008ஆம் ஆண்டு இளையோருக்கான பொதுநலவாய விளையாட்டு விழாவில் 100 மற்றும் 200 மீட்டர் ஓட்டுப் போட்டிகளில் ஷெஹான் தங்கப் பதக்கங்களை சுவீகரித்தார். ஒலிம்பிக் விழாவில் போட்டியிடும் தகுதியை பெற வேண்டுமானால் 10.24க்கு குறைவான காலப்பகுதியில் இந்த போட்டிகளை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும். நான் நாடு திரும்புவதற்கு முன்னர் 10.54 செகண்ட்களில் 100 மீட்டரை கடந்திருந்தேன். இதுதான் இந்த வருடத்தில் நான் பங்கேற்கும் 2வது போட்டியாகும். ஆசிய கிரவுண்ட் ஃப்ரேம் மெய்வல்லுநர் போட்டிகளில் எனக்கு 3 போட்டிகள் உள்ளன. ஒலிம்பிக் தகுதியை பெறுவதற்கு இது எனக்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஷெஹான் அம்பேபிட்டிய கடந்த வருடத்தில் ஜமைக்காவில் விசேட பயிற்சியை பெற்றார். இந்த மாத இறுதியில் ஐரோப்பாவில் எனக்கு 1 மாத கால பயிற்சியுடன் சுமார் 6 போட்டிகளில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் அதிகபட்ச திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்பது எனது பிரதான இலக்காகும். இம்முறை ஒலிம்பிக் விழாவில் எனது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற பாரிய நம்பிக்கை எனக்கு உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.